ஹலோ காய்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். துவரம் பருப்பை ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து கேரட், பொட்டேட்டோ, தக்காளி, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து அதிலே போட்டுருங்க. காயம் குக்கரில் வந்து ஒரு 5 விசில் 6 விசில் வரைக்கும் வேக வச்சுருங்க. நல்லா வந்து ஒரு கிண்டிகிட்டே வைங்க. அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சோண்டு போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ, முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் தண்ணியில் போட்டு வேக விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பை வந்து போட்டுருவோம் அதில். அது நல்லா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ சாம்பார் பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ புளியை வந்து கரைச்சதை வந்து அதில் போட்டுறேன். வச்சு அது கொதி வர வரைக்கும் நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வந்துடலாம். வந்து கருக விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம சாம்பாரில் வந்து ஆட் பண்ணுறோம். சரி, நல்லா வந்து கிண்டிருங்க. அது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், மல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.